கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு கிருபையில் தொடங்கி கிருபையில் தொடர்வது, ஆனால் கிரியையில் வெளிப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கிருபையில் தொடங்கி கிருபையில் தொடர்ந்து கிரியையில் வெளிப்படுகிறது. இந்த செயல் ரொம்ப மிக முக்கியமானது. நிறைய பேர் கிருபையாலே தொடங்கி அப்படியே இருந்துடுறாங்க. சிலர் கிருபையை தொடர்ந்தே ஓடிடுறாங்க. ஆனால் தங்களுடைய செயலினால் வெளிப்பாடுகளினால கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாமல் போயிடுறாங்க. இந்த 7 விதவை காணிக்க போட்டதுலேருந்து அந்த டாக்ஸ் கலெக்டர் திரும்ப எனக்குரியது எல்லாவற்றையும் திரும்ப ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னதுலேருந்து எல்லாமே கிரியை, ஆக்ஷன். நீ ஆக்ஷன் இல்லாத நிறைய கிறிஸ்டியானிட்டிஸ் பெருகி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கவே முடியாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அப்படி இருக்கவே முடியாது. அவரை மாத்திரம் புகழ் பாடிக்கிட்டு போக முடியாது. பரபாசை விடுதலை செய்யணும் கடைசியில் போயிடுவாங்க. அப்படி இருக்கவே கிடையாது. நாம் கர்த்தருக்கென்று இருக்கின்றவர்கள். யோவான் ஸ்நானகனின் சீஷனாக இருந்தவன் தான் யோவான். அதன் பின்பாக இயேசு வந்த பின்பு அந்த யோவான் ஸ்நானகன் சீஷனாக இருந்த யோவான் இயேசுவுக்கு சீஷனாக மாறிட்டார். இயேசுவுக்கு சீஷனாக மாறின பிறகு அவருக்கு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த கெத்சமனையில் தனிமையிலே இவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். அவருக்கு உபத்திரம் வரும் பொழுதெல்லாம் உடன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மார்பில் சாய்ந்து இளைப்பாறுகிற அளவிற்கு ஒரு தகப்பனுடைய மார்பில், யோசித்து பாருங்க, ஒரு சீஷன் எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது கடைசியாக அவனை பார்த்தா சொல்லுகிறார், தன்னுடைய தாயை அவனிடத்துல தான் ஒப்பு கொடுக்கிறார். அதை பார்க்கிறோம். இதுதான் கிரியையால் வெளிப்படுவது. ஒரு அழகான வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். என்ன வசனம் நமக்கு இன்னைக்கு தியானத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம். ஆமென். நீதி நிமித்தம் பல துன்பங்களை நீங்க அனுபவித்திருக்கலாம், இயேசுவை போல. ஆமென். பாவமில்லாத அவரை பாவமாக்குவதற்கு எவ்வளவோ காரியங்களை செய்து அவரை காட்டி கொடுக்கிறாங்க. ஆம், பிரதான ஆசாரியர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார், வெற்றி சிறந்தார். உங்களையும் அப்படி நிறைய பேர் சிலுவையில் அறையலாம். நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள். யூ ஆர் பிளஸட் பர்சன். பயப்படாதீங்க. ஆமென். பரலோகம் ராஜ்யமும் அப்படிதான் இருக்கிறது, அவர்களுடையது. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் துதிப்போமா? ஆண்டவரே, எங்களை கைவிட மாட்டீர், எங்களை ஒரு நாள் விட்டு விலக மாட்டீர். எங்களுக்கு வருகிற எவ்வளவோ உபத்திரவங்களை உம்மை உயர்த்துகிறோம். அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உங்களுடைய ஆவியினால் என்று சொல்லி கேளுங்க. ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல கேட்டு அவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படித்தான் கர்த்தரை உயர்த்துவோம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளர் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளர் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால நிரப்பி நாங்கள் எப்பொழுதும் கிரியைகளினால், ஆக்ஷனால் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எங்களை பலன் தார். அப்படி ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? அன்பின் பரலோக பிதாவே,
உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, கிருபையில் மாத்திரம் அதையே எண்ணி அதிலே தொடர்ந்து அப்படியே வாழ்க்கையை முடித்து விட்டு போகிறதல்லப்பா. கிரியைகளில் நாங்கள் வெளிப்படுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். செயல்பாடுகளில் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆக்ஷன் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. நீதி நிமித்தம் உடைய பிள்ளைகள் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சிருக்கலாம். அதனால நிறைய காரியங்கள் அவங்க செய்யாமல் போயிருக்கலாம். இன்றைக்கும் புதிய பலனை தாரப்பா. உமக்காக அவர்கள் எப்பொழுதும் செய்யக்கூடிய பலனை தாரும். கர்த்தர் நீர் வழி நடத்தும். உடைய தெய்வீக கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எப்பொழுதும் ஆண்டவரே, அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய், அநேகருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறவர்களாய், வெற்றியான பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து நித்தியத்திற்கு அநேகரை அந்த பரலோக பிரஜைகளாக மாற்றிவிட வேண்டிய கிருபைகளை தாரும். ஆசீர்வாதத்தை தாரும். தேற்றர்வாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை தொடர்ந்து தேற்றும், அவளை ஆவியிலே நிரப்பி நடத்தும். சகல துதியும் கனமும் ஒவ்வொருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.